எனக்கு எல்லாமே நல்ல நல்ல பாட்டுகள். அது கரெக்டான சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப கரெக்டாக 100%, 110% சிங்க் ஆகிற மாதிரி போட்டிருந்தார். ஆனால் என்னோட பாட்டு திடீர்னு 2 பாட்டை வேற யாருக்கும் தூக்கி கொடுத்துட்டாரு. வேற யாருக்குன்னு எப்படி சொல்ற நீ? வேற யாருக்கு? நான் வரும்போது ரெக்கார்டிங் நடந்துட்டு இருந்து இந்த ஒரு பாட்டு எஜமான்ல ரஜினி, இது ரொம்ப ஃபேமஸான பாட்டு இருக்கு, ஒரு நாளும் முனை மறவாத அந்த பாட்டு. அப்புறம் நிலவே நீ முகம் காட்டு, இது இது ரெண்டுமே ராசுக்குட்டிக்கு எனக்காக உட்கார்ந்து தோட்டத்துல போட்டது. எங்க பொள்ளாச்சிக்கு போற வழியில அந்த தோட்டத்துல உட்கார்ந்து போட்டது. அது நான் ராசுக்குட்டியில கொஞ்சம் எக்ஸஸா இருக்கு, சிச்சுவேஷன் சரியா வராது. ஆனா ரொம்ப நல்ல டியூன், இது இப்படியே இருக்கட்டுங்க அப்படின்னு கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் எழுதி சொல்லிட்டு எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டாங்க. இவரும் சரின்ட்டாரு. 2 பாட்டும் அடுத்த படத்துக்கு இப்பவே 2 பாட்டு ஓகே நமக்கு அப்படின்ட்டு. திடீர்னு ஒரு நாள் ஏவிஎம்குள்ள நுழைக்கிறேன், பாட்டு கேட்டுருக்கு, ஒரு நாளும் உன்னை பிரியாதன்னு. நான் உளுந்தடிச்சு, இது எப்படி நம்ம பாட்டு ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்குன்னு உதயகுமார் கேட்டா அது அது இது அப்படிங்கிறாரு. நான் சொன்னேன், எனக்கு போட்ட பாட்டு எப்படி உங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னா. அப்புறம் கேட்டா சுந்தரராஜன், எப்படி அது போச்சுன்னே தெரியல. போச்சுன்னா நான் போட்டேன்.